Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ்ல எல்சிஎம் எப்படி பார்க்கறது, ஹெச்சிஎஃப் எப்படி நோட் பண்றது வித் ஹெல்ப் ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம் அதை பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா இரேஷனல் நம்பர்ஸ். யூஸ்வலா நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் தெரியுங்க. ரேஷனல் நம்பர்னா பி பை கியூ ஃபார்ம்ல இருக்கும். சரிங்களா? ரேஷனல் நம்பர் இஸ் நத்திங் பட் பி பை கியூ ஃபார்ம். ஓகே, ஒரு பி பை கியூ வேர் பி அண்ட் கியூ ஆர் நாட் ஈக்குவல்ஸ், ஐ மீன் பிரைம்ஸ். ஓகே, கியூ நாட் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மெட்ல எழுத முடிஞ்சா அந்த நம்பர் ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். இங்க இரேஷனல் நம்பர்னு சொல்றோம். வாங்க என்னன்னு பார்ப்போம். A number S is called an irrational number if it is not rational. ஒரு நம்பர் ரேஷனல் நம்பரா இல்லைன்னா அது irrational நம்பர்னு சொல்லுவோம். That is, it cannot be expressed in the form p by q where p and q are integers and q not equal to 0. எப்பவுமே denominator value not equal to 0 தாங்க வரணும். சப்போஸ் ஈக்குவல் டு 0 வந்தா இட் should be infinite. ஓகே, அந்த நம்பரை வந்து indeterminate ஃபார்ம்னு சொல்லிடுவோம். ஸோ அப்போ டினாமினேட்டர் வேல்யூ எப்பவுமே நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஒரு நம்பர் ரேஷனல் நம்பரா இல்லைன்னா ஓகே, ஸோ இட் cannot be expressed in the form p by q இருந்துச்சுன்னா அது irrational நம்பர்னு சொல்லிடுவோம். சரிங்களா? அதோட சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம் இங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி இஸ் இரேஷனல். ஒரு நம்பர் இரேஷனலா இருக்கணும்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நம்பர் பிரைம் நம்பரா இருக்கும். சரிங்களா? ஸோ ரூட் பி இஸ் இரேஷனல் வேர் பி இஸ் பிரைம். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு அடுத்து பாருங்க, லெட் பி பி எ பிரைம் நம்பர். பி வந்து ஒரு பிரைம் நம்பரா இருந்து பி டிவைட்ஸ் ஏ ஸ்கொயரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பி டிவைட்ஸ் ஏ. சரிங்களா? பி வந்து ஒரு பிரைம் நம்பர், ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இருந்து அந்த நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பரை டிவைட் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா அதோட சிங்கிள் ஃபார்ம், ஓகே, அந்த ஸ்கொயர் இல்லாம இருக்கிற சிங்கிள் ஃபார்மையும் டிவைட் பண்ணும். ஓகே, வேர் ஏ இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகே, சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இரேஷனல் நம்பர் பத்தி பாக்குறோம். இரேஷனல் நம்பர்னா ஒரு நம்பர் ரேஷனல் ஃபார்மட்ல இல்லைன்னா, ரேஷனல் ஃபார்மட் எப்படி இருக்கும்? இட் cannot be, it is expressed in the form of p by q where p and q are integers and q not equal to 0. இது ரேஷனல் ஃபார்ம். இங்க இரேஷனல் சொன்னோம்னா இட் cannot be expressed in p by q ஃபார்ம். ஓகே, ஒரு நம்பர் p by q ஃபார்ம்ல எழுத முடியலன்னா, ஓகே, ஒரு நம்பர் p by q ஃபார்ம்ல எழுத முடியலன்னா pயும் qவும் இன்டிஜரா இருக்கணும், q நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். சரியா? அப்படி இல்லைன்னா அந்த நம்பர் வந்து இரேஷனல் நம்பர்னு சொல்லிடலாம். ஒரு நம்பர் இரேஷனலா இருக்கணும்னா அதுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா ஆல் ரூட் நம்பர்ஸ் எக்ஸப்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். சரிங்களா? ஆல் ரூட் நம்பர்ஸ், ரூட் 2, ரூட் 3, ரூட் 5, ஓகே, ரூட் 6, ரூட் 6 கூட, ஆமா ரூட் 6, ஓகே, ரூட் 6 ரூட் 3, ரூட் 2ன்னு எழுதலாம். சரிங்களா? ஓகே, அது மாதிரி ரூட் 4 எழுத முடியாது, ஏன்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், இட் ஷுட் பி 2. ஓகே, ஸோ ரூட் 4 வந்து இரேஷனல் நம்பர்ல வராது. ஸோ அதான் ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா ஆல் ரூட் நம்பர்ஸ் எக்ஸப்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இஸ் கால்ட் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, ரைட். வாங்க எக்ஸசைஸ் குள்ள போவோம், சம் பார்ப்போம். Yeah, exercise 1.2, first question, prove that root 5 is irrational. Okay, prove that root 5 is irrational. நம்ம எப்படி அஸ்யூம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் இங்க ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ராங்கான ஒரு ரிசல்ட்டை நம்ம வந்து ரியல்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதோட ரிசல்ட் ராங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, ரைட். ப்ரூவ் தட் ரூட் 5 இஸ் இரேஷனல். நான் எப்படி எடுத்துக்க போறேன்னா ரூட் 5 இஸ் ரேஷனல்னு எடுத்துக்க போறேன். ரேஷனல் அப்படின்னு சொன்னா ரேஷனல் ஃபார்மட் என்ன? வாட் இஸ் த ரேஷனல் ஃபார்மட்? பி பை கியூ ஃபார்ம்ல இருக்கணும். பியும் கியூவும் இன்டீஜரா இருக்கணும். அதோட காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கணும். 1 தவிர இடையில அந்த பிக்கும் கியூக்கும் இடையில எந்த ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நம்பரா இருந்தா அது ரேஷனல்னு சொல்லுவோம். இங்க ரேஷனலோட ப்ராப்பர்ட்டி வயலேட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னா வந்திருக்கிற நம்பர் இரேஷனல் சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம். வாங்க ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, சொல்யூஷன். let us assume that root 5 is rational. Let us assume that root 5 is rational. அப்படின்னா root 5 ரேஷனலா இருந்துச்சுன்னா அது எந்த ஃபார்ம்ல இருக்கும்?
P by Q form. So here I have note like A by B. Okay, where A and B are co-primes. Co-primes. Their HCF is 1. HCF னா ஒண்ணும் இல்ல, அதோட காமன் பிரைம். ஓகே, இதோட காமனா இருக்கக்கூடிய லீஸ்ட் காமன் பிரைம். அதாவது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்மாலஸ்ட் பவர் இன் ஈச் பிரைம். காமனா இருக்கக்கூடிய ஈச் பிரைம் தான் ஹெச்சிஎஃப்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா. ஓகே, ஸோ இப்போ ஒன்று தான் இதுக்கு காமன் நம்பரா இருக்கணும். சரியா? கோ பிரைம் அப்படின்னு சொன்னா ஏவும் பியும் ஏவால டிவைட் ஆகலாம், ஒன்னால டிவைட் ஆகலாம். பியும் பியால டிவைட் ஆகலாம், ஒன்னால டிவைட் ஆகலாம். அதன் தென் ஒன்னை தவிர வேற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ரைட். இப்போ நான் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு டேக் த கிராஸ் மல்டிபிளிகேஷன். ஸோ ரூட் 5b, சரிங்களா? ரூட் 5b is equal to a. That is of equation number 1. That is of equation number 1. இந்த ரூட்டை கேன்சல் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்? ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். சரிங்களா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்ப என்ன ஆகுது? ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் 5 ஹோல் ஸ்கொயர் b ஸ்கொயர் equal to a square. So root 2 square cancel ஆச்சுன்னா 5b square is equal to a square. 5b square equal to a square. சரியா? ரைட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இங்கன்னா, இந்த 5 இருக்குல்ல, இந்த 5 வந்து a ஸ்கொயரை டிவைட் பண்ணும். ஏன்னா 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயரா இருந்தா b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் டிவைடட் பை 5. சரிங்களா? a square divided by 5. ஒரு லைன் நான் எழுதுறேன், கவனிங்க. From this b square is equal to a square divided by 5. b square equal to a square divided by 5. சரிங்களா? Right. So therefore 5 divides a square. Therefore 5 divides a square. ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும்? But 5 is a prime. 5 is a prime number. Okay. So therefore நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கிறோம் இல்லையா? root p is irrational where p is a prime. அதே மாதிரி இங்க 5 வந்து இதை டிவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம 5 வந்து பிரைம் நம்பர்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். பிரைம் நம்பரா இருந்தா that number divides itself and 1. Okay. 5 divides a square. அப்போ 5 பிரைமா இருக்கு. அது மட்டும் இல்லாம a ஸ்கொயரையே 5 டிவைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா a வையும் டிவைட் பண்ணும். Therefore 5 divides a also. Therefore 5 divides a also. ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்கு நம்மளுக்கு. p divides a ஸ்கொயரா இருந்ததுன்னா, p is a பிரைமா இருந்ததுன்னா p divides a also. ஓகே, மூணாவது ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்க மேல இருக்கு. ஓகே, p is a prime number if p divides a square then p divides a also. ஓகே, p divides a also. அப்ப a வையே டிவைட் பண்ணுது அப்படிங்கிறப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? பாருங்க, 5 divides a also. So I have to divide this a by 5. Definitely we got one quotient. Okay, அந்த நம்பர் ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் 25 5 டிவைட் பண்ணுச்சுன்னா 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ 25 டிவைடட் பை 5 will be 5. ஸோ 25ஐயே 5 டிவைட் பண்றப்போ 5 கண்டிப்பா என்ன பண்ணும்? 5 டிவைட் பண்ணும். அப்ப டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கோஷன் கிடைக்குது 1ன்னு. சரியா? அந்த நம்பரை காமனா நான் எப்படி எடுத்துக்கிறேன்? c ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, for some integer c. For some integer c. Some integer c. ஓகே, a-வை c டிவைட் பண்ணுது. ஸோ இப்போ அதை நான் கிராஸ் மல்டிபிள் பண்றேன். ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? Which implies that a is equal to 5c. Which implies that a is equal to 5c. This is called equation number 2. This is called equation number 2. ஃபர்ஸ்ட்ல equation 1 என்னன்னு வச்சிருக்கிறோம்? a is equal to 5 root 5b equal to a ன்னு வச்சிருக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். சாரி. ஓகே,
this is of equation 1. Okay, this is of equation. ஏன்னா இங்க தான் நம்ம substitute பண்ண போறோம். This is of equation 1. So I just reduce it here. இதை erase பண்ணிடுறேன். ஈக்குவேஷன் 1 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருங்கிற டேர்முக்கு ஏ ஸ்கொயருங்கிற அந்த நம்பருக்கு அந்த அந்த பிளேஸ்ல நான் ஈக்குவேஷன் 1ன்னு டிசைன் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ என்ன இருக்கு? a is equal to 5c. This is of equation 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா எனக்கு என்ன ஆகும் பாருங்க. Substitute equation 2, sorry, substitute equation 2 in equation 1. Substitute equation 2 in equation 1. Okay, equation 1 என்னங்க? Equation 1 implies that 5b square equal to a square. This is of equation 1. 5b square equal to a square. இதுல equation 2வை a இருக்கிற இடத்துல 5cன்னு substitute பண்றேன். So அப்ப என்ன வருது? 5b square is equal to a squareக்கு பதிலு 5c the whole square னு கொடுக்கிறேன். ஓகேயா? அப்ப என்ன ஆகுது? 5b square is equal to 25c square. Okay, so b square is equal to, okay, 25c square whole divided by 5. What is the value? b square is 5c square. b square is 5c square. So இப்ப இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா இந்த 5b square டிவைட் பண்ணும் இல்லையா? So b square divided by 5 will c square. Okay, b square divided by 5 equal to c square. இப்ப இதுல இருந்து என்னங்க தெரியுது? Here 5 divides b square. சரிங்களா? But 5 is a prime. அது மட்டும் இல்லாம so 5 divides b also. ஓகே, ஃபர்ஸ்ட்ல என்ன நம்மளுக்கு டிவைட் ஆயிருக்கு? a ஸ்கொயரை டிவைட் பண்ணுச்சு, அதனால a வை டிவைட் பண்ணுச்சுன்னு சொன்னோம். இங்க என்ன பண்றோம்? b ஸ்கொயரை டிவைட் பண்ணிருக்கு, அதனால பிரைமா வேற இருக்கு, அதனால b யையும் டிவைட் பண்ணுதுன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இந்த 5 வந்து போத் a வையும் b யையும் டிவைட் பண்ணுது. சோ 5 is a common number for both a and b. இது ரேஷனல் நம்பருக்கு வயலேட் ஆன ஒரு விஷயம். ஏன்னா P-க்கும் A-க்கும் B-க்கும் இடையில there is no common number except 1. ஓகே, 1 தான் அதோட காமன் நம்பரா இருக்கணும். அதெல்லாம் வேற எந்த நம்பருமே அதை டிவைட் பண்ணக்கூடாது. ஆனா இங்க 5ங்கிற நம்பரு போத் ஏவையும் டிவைட் பண்ணுது as well as B-யையும் டிவைட் பண்றதுனால அவர் அசம்ஷன் என்ன? நம்மளோட அசம்ஷன் √5 ரேஷனல்னு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ரேஷனல் ப்ராப்பர்ட்டியை வயலேட் பண்றதுனால √5 வந்து irrational தான். அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ √5 இஸ் irrational சொல்லி கன்க்ளூஷன் முடிச்சிருவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப என்ன பண்றோம்னா 5 is a common number. 5 is a common number for both A and B. ஏன்னா 5 divides A and B. So which is the contradiction to the fact that √5 is A and B won't have the common number other than 1. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட் பண்ணுது. So அதனால அவர் assumption is wrong. சரிங்களா? Therefore A and B have, therefore A and B, சரிங்களா? Therefore A and B have 5 as a common factor. 5 as a common factor, which is the contradiction, which is the முரண்பாடான ஒரு விஷயம். சரிங்களா? Which is the contradiction that A and B have no common factor. Okay, no common factor other than 1. No common factor other than 1. Okay,
which is the contradiction. எதனால இது கான்ட்ரடிக்ஷனா இருக்கு? ஏக்கும் பிக்கும் ஒன்னுங்கிற நம்பரை தவிர வேற எதுவுமே காமன் நம்பர் கிடையாது. ஆனா இங்க 5 டிவைட்ஸ் ஏ அண்ட் பியா இருக்கிறதுனால அந்த ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்றதுனால 5 வந்து ஒரு காமன் நம்பரா மாறிடுது. ஸோ அதனால இது கான்ட்ரடிக்ஷன். எதுக்கு கான்ட்ரடிக்ஷன்? ஏக்கும் பிக்கும் நோ காமன் ஃபேக்டர் அதர் தென் ஒன்னுங்கிற ஒரு விஷயத்துக்கு வயலேட் பண்ணுது. ஓகே, கான்ட்ரடிக்ஷனா இருக்கிறதுனால கண்டிப்பா √5 வந்து ரேஷனல்னு நம்ம எடுத்துக்கிட்டது ராங். √5 வந்து இரேஷனலா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ அவர் assumption so our assumption is wrong, hence √5 is irrational. √5 is irrational. Okay, once again I recall the problem. √5 வந்து irrationalனு சொல்லணும். சரியா? அதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். நாம எப்படி எடுக்கிறோம்னா first we assume √5 is rational. ஓகே, √5 irrational சொல்றதுக்கு பதிலா நான் எப்படி சொல்றேன்? √5 rational சொல்லி ப்ரூவ் பண்றேன். அப்ப எனக்கு தப்பான ஒரு விஷயம் வந்ததுன்னா rational நம்ம அசியூம் பண்ணது தப்புன்னு சொல்ல போறோம். ஓகே, ஒரு நம்பர் ரேஷனல் நம்பரா இருக்கணும்னா ஃபார்மேட் p by q ஃபார்ம். So that we have take √5 as a by b. Okay, where a and b are co-primes. Not only that, அதோட HCF is common number is 1. Okay, so அப்ப cross multiple பண்ணனா எனக்கு என்ன ஆகும்? √5 b is ஏன்னு வந்துரும். ஸோ இப்போ நான் இதை ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணும் பொழுது √5 ஸ்கொயர் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஸோ சிம்பிளி we have 5 the root cancel ஆயிடும் ஸ்கொயர் பண்ணும் பொழுது. ஸோ 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர், தட் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, அப்போ இந்த 5 வந்து இந்த a ஸ்கொயரை டிவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு நம்மளுக்கு. ஒரு p ஒரு a ஸ்கொயரை டிவைட் பண்ற மாதிரி இருந்தால் அந்த p ஒரு பிரைம் நம்பரா இருந்தா ஏவையும் டிவைட் பண்ணும். ஸோ அந்த கேஸ் படி 5 வந்து a ஸ்கொயரை டிவைட் பண்ணுது. 5 வந்து ஒரு பிரைம் நம்பர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ கண்டிப்பா ஏவையும் டிவைட் பண்ணும். சரியா? ஏவை டிவைட் பண்ணும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு கோஷன் கிடைக்கும். ஸோ அப்போ a டிவைட்ஸ் b ஈக்குவல் டு a டிவைட்ஸ் 5 ஈக்குவல் டு c. c is some integer. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணனா a is c, 5c. That is of equation number 2. இந்த equation 2 equation 1ல substitute பண்றேன். ஓகே, substitute பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 5b square equal to a square. a இருக்கிற இடத்துல 5c னு போட்டோம்னா we have 25c square. கேன்சல் பண்ணனா we have 5c square. That is b square equal to 5c square. எனக்கு என்ன தேவைன்னா b square கண்டிப்பா இந்த 5 டிவைட் பண்ணும். சரிங்களா? b square கண்டிப்பா b ஸ்கொயரை கண்டிப்பா 5 டிவைட் பண்ணும். ஸோ அப்ப அதே சேம் கேஸ் நான் யூஸ் பண்றேன். 5 வந்து ஒரு பிரைம் நம்பரா இருக்கிறதுனால கண்டிப்பா b-யையும் டிவைட் பண்ணும். சரிங்களா? அப்போ ஏற்கனவே a-வை டிவைட் பண்ணிருக்கு. இப்ப b-யையும் டிவைட் பண்ணிருக்கு. அப்போ 5 வந்து காமன் நம்பர் ஃபார் போத் a அண்ட் b. அது அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரேஷனல் நம்பருக்கு வயலேட் ஆகும். ஏன்னா p-க்கும் a-க்கும் b-க்கும் நோ காமன் ஃபேக்டர் அதர் தென் 1. So, which is the contradiction to the fact that A and B have no common factor other than 1. So, our assumption is wrong. Hence, √5 is irrational. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள்ங்க. ஓகே, நார்மலா உள்ள ஒரு விஷயம். இரேஷனல், ரேஷனலோட ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கிட்டு இரேஷனல்னு ப்ரூவ் பண்றோம். ரேஷனல்னா ஒன்றும் இல்லை, p by q ஃபார்ம்ல இருக்கும். p-யும் q-வும் நோ காமன் ஃபேக்டர் அதர் தென் 1. ஸோ அது டிவைட் பண்றப்போ அதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ண பிறகு ஸ்கொயர் நம்பரை டிவைட் பண்ணுது, சிங்கிள் நம்பரை டிவைட் பண்ணுது. ஸோ அப்போ சிங்கிள் நம்பரை டிவைட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அதை அரேஞ்ச் பண்ணி சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணா ரேஷனல் ப்ராப்பர்ட்டியை வயலேட் பண்றதுனால ரேஷனல்னு நம்ம அசியூம் பண்ணது தப்பு, இரேஷனலா தான் இருக்கும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 3 plus 2 √5. 3 plus 2 √5 is irrational. வாங்க ப்ரூவ் பண்ணுவோம். சரியா? ப்ரூவ் பண்ணுவோம். Solution. Solution. Let us assume same procedure தான் யூஸ் பண்றோம். சரிங்களா? Let us assume 3 plus 2 √5 is rational. சரிங்களா? ரேஷனல்னாலே p by q ஃபார்ம்ல இருக்கும். ரேஷனல், that is 3 plus 2 √5 is equal to a by b, comma
where usually நம்ம எழுதுறதுதான் a and b are integers or co-prime or integers. Okay, co-prime. Their HCF is 1. Okay. So இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 3 அங்க கொண்டு போய்க்கிறேன். Okay, 2 root 5 is equal to a by b minus 3. So what is the value here? I am taking LCM. A minus cross multiple பண்றேன். 3b divided by b. Okay, 3b divided by b. So 2 root 5 equal to a minus 3b by b. So from this I needed only root 5 value. So இங்க என்ன இருக்கு, 2 root 5 இருக்கு. சரிங்களா? Which is equal to a minus 3b whole divided by 2b. Okay, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும், a by 2bங்கிறது ஒரு ரேஷனல் நம்பரு, a minus 3b by 2bங்கிறது ஒரு ரேஷனல் நம்பரு. ஸோ இந்த செட்டப்பே ரேஷனல் நம்பரா இருந்துச்சுன்னா அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் நம்பரும் கண்டிப்பா ரேஷனல் நம்பரா இருக்கும். ஆனா ரூட் 5 வந்து ரேஷனல் நம்பருங்கிறது டோட்டலி ராங். ஏன்னா ஃபர்ஸ்ட் சம்ல ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால the same setup will be held here. ஸோ அதே தான் இங்க ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ரேஷனல் நம்பரா இரேஷனல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னா நம்மளுக்கு ரேஷனல் சொல்லியிருக்கணும். இங்க இது ரேஷனல்னு சொன்னா ஆல்ரெடி நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ரேஷனல்னு எடுத்து. ஸோ இப்போ அவர் அசம்ஷன் இஸ் ராங். த செட்டப் ஃபுல்லாவே இரேஷனல் நம்பர் தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ here a by 2b is rational format. Okay, is rational. A minus 3b divided by 2b is rational, and a comma b are integers. So a minus 3b divides 2b is rational. That is, இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரேஷனலா இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரேஷனல் தான். therefore root 5 is equal to a minus 3b divided by 2b is rational. This is contradiction. This is contradiction to the fact root 5 is irrational. சரிங்களா? hence இந்த question என்ன, 3 plus hence 3 plus 2 root 5 is irrational. That's all. Okay, புரியுதுங்களா? என்ன சொல்றோம் புரியுதுங்களா? இங்க பாருங்க, 3 plus 2 root 5 is irrational னு prove பண்ணணும். Let we assume 3 plus 2 root 5 is rational னு சொல்றோம். rationalனா p by q ஃபார்ம்ல இருக்கும். இந்த a and b are co-prime. Not only that, HCF is 1. So cross multiple பண்றேன். Okay, cross multiple பண்ணி ரூட் 5 மட்டும் வச்சுக்கிறேன். இரேஷனல் நம்பர் அந்த அன்னோன் அந்த இரேஷனல் நம்பரை மட்டும் ரூட் நம்பரை மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் ரைட்ல அட்ஜஸ்ட் பண்றேன். இங்கே a by 2b இதை ஸ்பிளிட் பண்ணோம்னா a by 2b minus 3b by 2b ன்னு வரும். ஸோ a by 2b இஸ் ரேஷனல் நம்பர், நல்லாவே தெரியும் p by q ஃபார்ம். ஸோ இந்த செட்டப் கண்டிப்பா ஒரு p by q ஃபார்ம் ரேஷனல் நம்பரு. ஸோ அப்போ இந்த ஹோல் செட்டப் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ங்கிறது ரேஷனல் நம்பர் தான் ப்ரூவ் பண்ணுது. ஆனா ரேஷனல் நம்பருங்கிறது தப்புன்னு நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். சரியா? திஸ் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன் டு த ஃபேக்ட் ரூட் 5 இஸ் irrational. So our assumption is wrong. Okay, our assumption is wrong. So 3 plus 2 root 5 is rational. Okay, உங்களுக்கு சில அசஸ்மெண்ட் தரேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன அசஸ்மெண்ட்னா, prove that ரெண்டு ப்ராப்ளம் தரேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ரூட் 5க்கு என்ன சம் பண்ணுமோ அதே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபார் யுவர் எக்ஸசைஸ். ஓகே, prove that first one, prove that root 3 is irrational. Second one, root 2 is irrational.
ரூட் 5க்கு எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரியே சால்வ் பண்ணுங்க. ஓகே. ரூட் 3 இஸ் irrational. ரூட் 2 இஸ் irrational. தொடர்ந்து படிங்க. என்ஜாய் பண்ணி படிங்க. புரிஞ்சு படிங்க. ஏதாவது கொரீஸ், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ என்ஜாய் பண்ணி படிங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. எந்த ஒரு கான்செப்ட் படிச்சாலும் புரிஞ்சு ஃபுல் இன்வால்வ்மென்ட்டோட படிங்க. ஓகே. I will discuss later. I'll catch you on the next video. Thank you.